மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அல்லு சில்லுன்னா எனக்கு தெரியாதுப்பா அது. அல்லு சில்லுன்னா என்ன? அல்லு மீனிங் என்ன? அல்லு சில்லுங்கிறது இப்ப அல்லு சில்லு தான் பாவம் டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்களா பார்த்தோம். ஆனா இப்ப வந்து அதிமுகவை பீஸா படிச்சுட்டு இருக்காங்க. பதவி இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப கடலூர்ல இருக்கிற சட்டமன்ற முன்னாள் மந்திரி கூட ஓடி போய் நீங்க சொன்ன மாதிரி வியூவர்ஸ்ல நின்று போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பதவி ஆசை தான். இப்ப என்ன கொள்கைக்காக போறாங்க. இப்ப விஜய் என்ன கொள்கைவாதியா? விஜய் வந்து அவர் வந்து பேரை விட இப்போ வந்து எலெக்ஷன் அப்பதான் பேர் முன்னெல்லாம் விஜய்னு போட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஜோசப் விஜய்னு போட்டு தேர்தலில் வந்து வரும்போது பண்றாங்க. அப்புறம் பாருங்க, இதுதான் பேரே வந்து இப்ப தேர்தலுக்காக அவர்கள் கூறுகின்றார்கள். அதை நம்பி இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், அந்த கட்சியில பணியாற்றியவர்கள், இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், ஆட்சியில கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரம் ஒருவரும் 10 ஆண்டுகள் அமைச்சராக பதவி அதிமுக இருந்தவர்கள், அவர்கள் இப்ப கொள்கைக்காக போறாங்க. விஜயுடைய கொள்கை என்ன? அந்த கட்சியுடைய கொள்கை என்ன மக்களுக்கு தெரியுமா? கொள்கை தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை போறாங்கன்னா இப்ப பதவி மோகத்துல அவங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் இப்போ சினிமா டிக்கெட்டுக்கு போனால் டிக்கெட் கவுண்டர்ல போய் இடம் பிடிக்கிறதுக்கு உண்டி அடிச்சுட்டு போவாங்கல்ல, அது போல இப்ப அவங்க போயிருக்காங்க. அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக காரணம் என்றால் பதவி மோகம், பதவி ஆசை. மீண்டும் மந்திரி ஆகணும், மீண்டும் எம்பி ஆகணும். இப்பெல்லாம் போறவங்கள எம்பி ஆகணும் பாக்குறாங்க. இப்ப இருக்கு ஏதாவது போறாங்க, ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா போறாங்க. கேவலமா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஒரு அதுவும் அவரை சந்திக்காம, ஒரு கட்சியுடைய தலைவர் சந்திக்காம, முன்னாள் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் இப்ப கேட்டை மூடப்பட்டு 2 மணி நேரம் காத்திருந்து கியூல செல்லுகிறார். அவருடைய தன்மானத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தன்மானம் இல்லாதவர்கள். காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாக்கூர் வந்து தொடர்ந்து திமுகவை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்ப திமுகவுடைய ஓட்டு, திமுக உழைப்பு, திமுக காங்கிரஸ் கட்சி அந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த தொகுதியில எவ்வளவு பேர் காட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, அந்த நிர்வாகிகளை எவ்வளவு பேர் அவரை ஆதரிப்பாங்க, எவ்வளவு பேர் அவரை எதிர்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த சொற்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது திமுகவுடைய உழைப்பு, திமுகவுடைய வேர்வை துளி, திமுகவுடைய உழைப்பு வேர்வை துளி. அதை அனுபவித்து இப்ப டெல்லிக்கு சென்றதுனால இப்ப அவரு டெல்லியில தலைமையால் இயக்க வைக்கப்படுகிறார்கள். ஜோதிமணியும் மாணிக்க தாக்கூரும் வந்துட்டு இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பே வந்துட்டு இவங்க தனியா விஜய் கூட கூட்டணி வைக்கணும். ஆமா, கரூர்ல அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் இப்ப வந்து ஒரு மாச கணக்கிலே அங்க கரூர்ல தெரிந்து பணியாற்றினோம், தேர்தலுக்காக பணியாற்றினோம். எங்களுடைய உழைப்பும் அந்த அம்மையார் எம்பி ஆவதற்கு உழைத்தோம். மீண்டும் 2வது தடவை அவர் எம்பி கொடுத்தாங்க, அவங்க செய்யறாங்க. அதனாலதான் பேசுறாங்க. எம்பிங்கிற தகுதி இல்லைன்னா அவங்களாம் பேச முடியாது, எடுப்படாது. எம்பி இந்த அதோட தான் நீங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க. சாதாரணமா தான் பேட்டி எடுக்க மாட்டீங்க. அந்த தகுதியே உருவாக்கியது திமுக. வைகோ பையனை வந்துட்டு தொடர்ச்சியா இப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்றது வந்து ரொம்ப லேட்டா உணர்ந்துக்கிறாங்க. லேட்டா அப்ப ஜெயிக்கணுங்கிறதுக்காக சின்னத்துல வந்தாங்க. இப்ப ஜெயிச்ச பிறகு இப்ப நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய எண்ணம். சார் இன்னைக்கு வந்து திமுக RS பாரதி உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து தவாக்குடைய மந்திரி நிர்மல்குமார் பிசி எடுத்துக்கிட்டா கூட அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொன்னது எங்களுக்கு உணர்வாக நாங்க அதை வெற்றி ஆக்குவோம். அதை வெற்றி அவருடைய சுயமரியாதையை சுட்டி காட்டியிருக்கிறார், சுயமரியாதையை தூண்டியிருக்கின்றார். எங்களுடைய சுயமரியாதை திமுகவுடைய தோழர்களின் சுயமரியாதையை தூண்டியிருக்கின்றார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.